ஒரு கிராமத்துல சோனம்னு பேர் கொண்ட ஒரு பொண்ணு ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில சுண்டல் வித்துட்டு இருந்தா. வாங்க, சுட சுட சுண்டல் சாப்பிடுங்க. சுட சுட சுண்டல், நல்ல காரமான சுண்டல் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இதுல அற்புதமான மசாலாவை போட்டு இருக்கேன். இத சாப்பிடுறவங்க மனசு குளிரும். வாங்க, சுட சுட சுண்டல் சாப்பிடுங்க. சோனமோட சுண்டல் வியாபாரம் நல்லா போயிட்டு இருந்தது. ஹாஸ்பிட்டல்ல இருந்த பேஷண்ட் குணமாயி வெளியே வரும்போது ஒரு தடவையாவது சோனமோட கடையில சுண்டல் சாப்பிடுவாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில பிங்கிங்கிற பேர் கொண்ட பாப்படம் விற்கிற பொண்ணும் அங்க இருப்பா. பிங்கியோட பாப்படம் அவ்வளவு விற்காது. அதனால அவ சோனமை பார்த்து எப்போ சிடுசிடுன்னு இருப்பா. சுட சுட சுண்டலாம், கெட்டு போன மோசமான சுண்டல். எத்தனை நாளைக்கு முன்னாடி இருந்த சுண்டல் எல்லாம் கொண்டு வந்து இங்க விக்கிறாளோ தெரியல இந்த சோனம். உன்னோட மோசமான பாப்படை விட என்னோட சுண்டல் எவ்வளவோ நல்லா இருக்கும். உண்மையை சொல்லு, நீ குளிச்சு எத்தனை நாள் ஆகுது? சோனம் சாயந்தரம் வீட்டுக்கு திரும்பி வந்து உடம்பு சரியில்லாத வயசான தன்னோட அம்மாவுக்கு சேவை செய்வா. அப்புறம் அன்னைக்கு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவகிட்ட சொல்லுவா. அம்மா, இன்னைக்கு ஒரு பணக்கார கஸ்டமர் எனக்கு 100 ரூபாய் டிப்ஸ் கொடுத்தாரு. அப்படின்னு என்னம்மா? யாராவது சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு எக்ஸ்ட்ரா பைசா கொடுத்தாங்கன்னா அதைத்தான் டிப்ஸ்னு சொல்லுவாங்க. இங்க பாருமா, ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க. என்னால எழுந்து எங்கேயும் கூட போக முடியாது. முதல்ல நீங்க நல்லபடியா குணமாவுங்க, அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். சோனம் அம்மாவோட உடல்நல நாளுக்கு நாள் மோசமாயிட்டே இருந்தது. ஒரு நாள் அவ அம்மாவை கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போக வேண்டியதா ஆயிடுச்சு. பிங்கி அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டா. சோனமோட அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. இனிமே நிச்சயம் அவன் சுண்டல் விற்க வரமாட்டா. அதுக்குள்ள நான் சுண்டல் வியாபாரத்தை ஆரம்பிச்சிடுவேன். இந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பு நிச்சயம் கிடைக்கவே கிடைக்காது. பிங்கி பாப்படு விற்கிறத விட்டுட்டா, சுண்டல் விற்க ஆரம்பிச்சிட்டா. ஆனா பிங்கி விற்கிற சுண்டலோட சுவை மக்களுக்கு பிடிக்கவே இல்லை. அவளோட பாப்படு மாதிரியே அவளோட சுண்டல் வியாபாரமும் கம்மியாக தான் நடந்துச்சு. அங்க சோனமோட அம்மா குணமாயிட்டாங்க. அப்புறம் அவ மறுபடியும் சுண்டல் விற்க ஆரம்பிச்சிட்டா. சோனம் திரும்பி வந்ததும் அங்க அவளோட கடையில கஸ்டமர் கூட்டம் அதிகமா வந்துச்சு. நான் சுண்டல் விற்ற போது யாருக்கும் பிடிக்கவே இல்லை. ஆனா இவ விற்கிற சுண்டலை மட்டும் ஜனங்க எப்படி வாங்கி தின்றாங்க. இவளையும் இவளோட கஸ்டமரையும் நம்ம ஒரு வழி பண்ணியே ஆகணும். பிங்கி மறைஞ்சிருந்து சோனமை கண்காணிக்க ஆரம்பிச்சா. ஒரு நாள் சோனம் தன்னோட சுண்டல் கூடைய வெளியில வச்சுட்டு பாத்ரூம் போக உள்ள போனா. அப்போ பிங்கி அவளோட சுண்டல்ல அரிப்பு எடுக்கிற மருந்த போட்டுட்டா. அன்னைக்கு யாரெல்லாம் சுண்டல் சாப்பிட்டாங்களோ அவங்க எல்லாருக்கும் அரிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த பொண்ணோட சுண்டலை சாப்பிட்டதுனால தான் இப்படி அரிக்குது. இவளை இங்க இருந்து ஓட்டி விடுங்க. ஹாஸ்பிட்டல் வெளியில இருந்த சோனமை அங்கிருந்து ஜனங்க துரத்தி விட்டாங்க. இதெல்லாம் பார்த்த பிங்கி ரொம்ப சந்தோஷப்பட்டா. இதத்தானே எதிர்பார்த்தேன். வீர்பூர் போற வழியில ரோட்டோரமா சோனம் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தா. இனிமே நான் எங்க அம்மாவுக்கு எப்படி வைத்தியம் பார்ப்பேன்? சோனம் கிட்ட ஒரு வயசான அம்மா உணவு கேட்டு வந்தாங்க. இங்க பாருமா, உன் கூடையில இருக்கிற சுண்டல்ல இருந்து கொஞ்சம் எடுத்துக்கூட, எனக்கு ரொம்ப பசி எடுக்குதுமா. அம்மா, இந்த சுண்டலை தயவு செஞ்சு சாப்பிடாதீங்க. இதுல யாரோ எதையோ கலந்துட்டாங்க. என்கிட்ட 100 ரூபாய் இருக்கு, இதை வேணா வச்சுக்கோங்க. எங்கேயாவது சாப்பாடு வாங்கி நீங்க சாப்பிடுங்க. சோனம் அந்த வயசான அம்மா கிட்ட தான் கையில இருந்த 100 ரூபாவை கொடுத்தா. அந்த வயசான அம்மா சுண்டல் இருக்கிற கூடையில கையை காட்டினா. கொஞ்சம் ஒலி வந்தது. அப்புறம் அந்த வயசான அம்மா போயிட்டாங்க. அந்த சுண்டலை எடுத்துக்கிட்டு சோனம் தன்னோட வீட்டுக்கு வந்தா. அவ எல்லா விஷயத்தையும் அவ அம்மா கிட்ட சொன்னா. எங்க ஒரு ஸ்பூன் சுண்டலை நான் சாப்பிட்டு பார்க்கறேன், கொடு. இதுல உடம்பெல்லாம் அரிக்குதா என்னன்னு தெரிஞ்சிடும், கொடு. அம்மா ஒரு ஸ்பூன் சுண்டலை சாப்பிட்டாங்க. அந்த சுண்டலை சாப்பிட்டதும் சோனமோட அம்மா ஆரோக்கியமா ஆயிட்டாங்க. இங்க பாருமா, நான் குணமாயிட்டா மாதிரி எனக்கு உணர்வு ஏற்படுது. அப்புறம் எனக்கு எங்கேயும் அரிக்கவும் இல்லைம்மா. அப்புறம் அது நீ ஏதோ தப்பா நினைச்சிட்டு இருக்கேன்னு எனக்கு தோணுது. நீ இதே சுண்டலை எடுத்துக்கிட்டு நாளைக்கு போய் மறுபடியும் வித்துட்டு வா.
மறுநாள் மறுபடியும் சுண்டலை எடுத்துக்கிட்டு சோனம் விற்கிறதுக்கு ஹாஸ்பிட்டல் வந்தா. ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில இந்த விஷயம் பரவிடுச்சு. அதாவது ஒரு பொண்ணு மாய சுண்டல் விற்கிறான்னு பரவுச்சு. அவளோட சுண்டலை சாப்பிட்டா எல்லா வியாதியும் குணமாயிடுதுன்னு கேள்விப்பட்டாங்க. சோனம் கிட்ட நோயாளிங்க கூட்டம் கூட்டமா வந்துட்டாங்க. ஜனங்க 2 மடங்கு 3 மடங்குன்னு பணம் கொடுத்து அவகிட்ட சுண்டல் வாங்கி சாப்பிட்டாங்க. அப்புறம் எல்லாரும் குணமாய் தன்னோட வீட்டுக்கு திரும்பி போனாங்க. பிங்கிக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிடுச்சு. மாய சுண்டலா? இது என்ன பைத்தியக்காரத்தனம்? நானும் கொஞ்சம் சாப்பிட்டு பாக்குறேனே. பிங்கியும் சோனம் கிட்ட இருந்து சுண்டல் வாங்கினா. அவ அந்த சுண்டலை சாப்பிட்டதுமே அவளுக்கு பயங்கரமா அரிக்க ஆரம்பிச்சது. அச்சோ, என்ன இது? உடம்பெல்லாம் ஒரே அரிக்குதே. இப்ப நான் என்ன பண்றது? எல்லா இடத்துலயும் அரிக்குதே. நான் என்ன பண்றது? எனக்கு ஒன்றும் புரியலையே. என்னாச்சுன்னே தெரியலையே அம்மா. அந்த இடத்துல சோனம் எந்த அம்மாவுக்கு 100 ரூபாய் கொடுத்தாலோ அந்த அம்மா தூரத்துல நின்று சிரிக்கிறத கவனிச்சா. சோனம்க்கு புரிஞ்சிடுச்சு, அந்த மாய சுண்டல் அது அந்த அம்மா மூலமா கிடைச்ச அற்புதம்னு நினைச்சுக்கிட்டா. வயசான அம்மா பிங்கி கிட்ட போனாங்க. அவகிட்ட சொன்னாங்க, சரி, இனிமேலாவது அடுத்தவங்களோட பொருள்ல எதையாவது ஏடாகுடமா கலக்க மாட்டேன்னு சொல்லு. ஒருவேளை எனக்கு வாக்கு கொடுத்தா உனக்கு ஏற்பட்ட இந்த அரிப்பை நான் சரி பண்ணி விடுறேன். சீக்கிரமா எனக்கு இந்த அரிப்புல இருந்து விடுதலை வாங்கி கொடுங்க. நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கறேன், இனிமே இந்த மாதிரி காரியத்தை நான் எப்பவும் யாருக்கும் பண்ண மாட்டேன். அந்த அம்மா பிங்கிக்கு குணப்படுத்தினாங்க. அப்புறம் அவங்க மறைஞ்சிட்டாங்க.